2வது பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது. பீரியட்ஸ் வந்து எனக்கு இர்ரெகுலராக வந்து இருக்குது. ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க உட்கார்ந்திருந்த இடம் கூட அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் டாக்டர். அந்த பொண்ணு பக்கத்தில் படுத்துச்சுனாலே எனக்கு அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் டாக்டர்ன்னு அம்மாக்களே வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய இடுப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஹீட் வந்து இருக்கும். ஸோ இந்த ஹீட் அப்படிங்கிறது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கும் சரி, அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. அது எப்படி டாக்டர் அடிவயதில் ஹீட் இருந்ததுன்னா, அது எப்படி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னா, ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது. அதனால் பாடியில் இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் அதிகமாகும். இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது அப்படின்னாலே இன்ஃப்ளமேட்டரி டைப் ஆஃப் பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு தனி பிசிஓஎஸே வந்து இருக்குது. ஸோ பாடியில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிறவங்களுக்கு முக்கியமாக கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் வந்து வரும். உடல் பருமனும் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் நான் எல்லாருக்குமே வந்து சொல்கிறது உண்டு. நைட்டில் நீங்கள் விளக்கெண்ணெய் வந்து அடிவயத்தில் வந்து வச்சுட்டு ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணுங்கள். ஒரு 10 சொட்டு அளவுக்கு தொப்புள் பகுதியும் அதே மாதிரி அடிவயிற்று பகுதிகள்லையும் வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் வச்சுட்டு ஒரு மசாஜ் மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டர்க்கி டவலை நல்ல சுடு தண்ணியில் நனைச்சிட்டு பிழிஞ்சு அடிவயிற்று பகுதியில் வந்து அதை நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணீங்க, ரெகுலராக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். முக்கியமாக பீரியட்ஸ் அப்போ அதிகமான வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள், உணவு முறை மாற்றங்கள், உடற்பயிற்சியோட இந்த ஒரு விஷயம் தொப்புளில் வந்து விளக்கெண்ணெய் வைக்கிறது, இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம்.